படம் நல்லா இருக்கு. ஒத்து வாட்சிங் தான், பிரச்சனையே கிடையாது. நான் சொல்ற இந்திய தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு 3D சீன்ஸ் வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி தமிழ் ஹிந்தி படம் கூட இந்த மாதிரி வந்ததில்லை. மார்வல் ஸ்டுடியோவா கிரீன் ஸ்டுடியோ கிரீனான்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. ஞானவேல் ராஜா அவர் சொன்னது வந்து ஒர்த்து தான். செம்ம படம். எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி அமரன், இந்த படம் கங்குவா. 2024 செம்ம வருஷமா போச்சு தமிழ் சினிமா. விஎஃப்எக்ஸ் தான் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. 3D பார்த்துட்டே இருக்கலாம், என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு ஃப்ரேமும் செதுக்கிருக்காங்க, எங்கேயுமே எரர் பண்ணாம ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில கூட நிறைய 3D வந்தா கூட இந்த 3D வந்து வேற லெவல்ல பேசப்படும். குழந்தைகள்ல இருந்து எல்லாமே பண்ணலாம். செம்ம ஒர்த்து வாட்சிங், செம்ம மாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம புலிமுருகன்ல பார்த்தோம் ஒரு புலி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு படத்துல ஒன்று பண்ணுவாங்க. தேவரால கூட ஒன்று பண்ணுவாங்க, சுறா வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி இதுல வந்து கிராக்கடைல் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த இஎஃப்எக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. லேக எங்கேயுமே இல்ல. படத்தை வந்து தொடர்ந்து ஒரு 2 ஷோ அந்த மாதிரி பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், தலைவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் தான் ஆகும். இதெல்லாம் என்னத்த சொல்றது, காரி துப்பலாம் மாதிரி இது. இதெல்லாம் என்ன கண்டென்ட், இது கேவலமா இதுதான் சொல்றேன். காமெடிலாம் கன்றாவே ஆகுது. யோகி பாபு கிங்ஸ்லி என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க, வேற யாருன்னா சான்ஸ் கொடுக்கலாம். வேஸ்ட் ப்ரோ. ரிஷா பட்டானி வந்து எப்படி தெரியுமா, ஒரு கிளாமரஸா காட்டணும்னு சொல்லிட்டு காட்டிடுறாங்க, மேல மட்டும் அப்படியே காட்டிடுறாங்க. இதுதான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் காட்டிடுறாங்க. அவங்க வந்து பண்ற சீன் எதுவுமே வந்து ஒரு ஹீரோயினே இல்ல. ஒரு என்ன சொல்லுது, ஒரு நார்மலா ஒரு பக்கத்து வீட்டு போன வந்து கூட்டு வந்து நடி வச்சு அப்படி இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க பண்றது வந்து ஒரு கெத்தாவும் இல்ல மாசாவும் இல்ல. எப்படி காட்டுறாங்க, சூர்யாவுக்கு போட்டியா வந்து 2 பேரும் வந்து அவர் ஆளை கடத்துறாங்களாமா. இதெல்லாம் என்னத்த சொல்றது, காரி துப்பலாம் மாதிரி இது. இதெல்லாம் என்ன கண்டென்ட், இது கேவலமா இதுதான் சொல்றேன். சிஞ்சியோட உச்சம் இது. நல்லாவே இல்ல, ரசிக்க மாதிரியே இல்ல. பிளஸ் 3D ப்ரோ, 3D நல்லா இருக்குது. மைனஸ் படமே 3Dயை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா இந்த கதை, ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்டோரி, காமெடிலாம் கன்றாவே ஆகுது. யோகி பாபு கிங்ஸ்லி என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க, வேற யாருன்னா சான்ஸ் கொடுக்கலாம். அவங்களாம் நல்லாவே இல்லை, சிரிப்பே வரல ஒரு சீனோட. என்ன கஷ்டப்பண்ணு நீ சொல்லலாம், என்ன கஷ்டப்பண்ணு. கத்தினே இருக்கிறாரு, பத்துல கத்தினே தான் இருக்கிறாரு. ஒரு உக்கரத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சிட்டி ஸ்டைல்லயும் கத்தினே தான் இருக்கிறாரு. அந்த பிளாஷ்பேக்ல கத்தினே தான் இருக்கிறாரு. அவர் மூஞ்ச வந்து உக்கரமா காட்டணும், பயங்கரமா வெட்டணும், குத்தணும், பவர் பண்ணணும் அப்படின்றாரு. இதுல என்னத்த நீங்க ஆக்டிங் பாத்தீங்க. தங்களாலேயாச்சும் ஆக்டிங் இருந்தது. படம் ஃபிளாப்பா இருந்தாலும் தங்களால ஆக்டிங் இருந்தது. இந்த படம் ஆக்டிங்கும் இல்ல, படமும் வேலைக்கு ஆகுது. 2 வருஷம் கழிச்சு வர்றதுனால சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரீட்டா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஆஸ் அ தலைவர் ஃபேனா இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. முக்கியமாக அந்த பிஜிஎம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பிரதர். விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க பிரதர். சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். 3D எக்ஸ்பீரியன்ஸ். பாபி டியோல்ஸா நல்லா பண்ணியிருக்காரு. காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா பட்டானியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் அவங்களுடைய இதுவும் கேரக்டர் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. கொக்கோடைல் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 மினிட்ஸ் இருக்குது அந்த கொக்கோடைல் ஃபைட்டு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஷிப்பில் ஆமாம், கிளைமேக்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வந்து படம் போகிறதே தெரியல, கடன்னு ஓட ஆரம்பிக்குது. முக்கியமாக டிஎஸ்பியோடைய பிஜிஎம் வந்து படத்தை வந்து ரொம்ப வேகமாக எடுத்து போகிறதுக்கு உதவுது. ரொம்ப முக்கியம் இருக்கு படம். சீரியஸாக சொல்கிறேன், உட்காந்து பார்க்க முடியல. எந்த விதத்துலையுமே இந்த படத்தை இப்படி தேரும்னா வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் இவங்க வந்து 2வது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு நமக்கு, ஏதோ ஒன்று பண்ண போறாங்க இவங்க, கொலபடி இந்த விவேகம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு பார்த்தா இவங்க அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், பணத்தை செலவு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடுவோன்ட்டு அதையும் முக்கியம் பண்ணிட்டானுங்க. இவனுங்க உட்காந்து பார்க்க முடியல படத்துல. இவன் ஒரு பக்கம் கத்துறான், சூர்யா ஒரு பக்கம், பாபிடியோட ஒரு பக்கம் கத்துறான், காது ஜவ்வு கிழியுது. சரி, ஏதாவது ஒரே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் படத்தை உட்காந்து பார்க்கலாம், எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. எதையுமே உட்காந்து ரசிக்க முடியலையா, எதுக்கு டிஎஸ்பி என்னன்னு ஒன்றும் புரியல, எதுக்கு இதை உட்காந்து பார்க்கணும்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப காட்டு முகப்படமா இருக்கு. சத்தியமா இந்த ப்ரமோஷன் பண்ணதாலதான் இந்த படம் ஓடலைன்னு சொல்லுவேன் நான். யோகி பாபு காமெடி கிடையாது, கிங்ஸ்லி காமெடி கிடையாது, எதுக்கு எல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. படத்துக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட டைரக்டர் வந்து சிவாவா இல்ல நெல்சனான்னு தெரியல. நெல்சன் டீம் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க உள்ள, யாருன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து எங்கெங்கேயும் டிராவல் ஆகுது படம் வந்து இது படம் இல்லை, நெருப்பு. எங்க அண்ணா சொன்ன மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கு படம். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லனே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு தமிழ்ல போடுவாங்க, இதுல போடுவாங்க, அதுல போடுவாங்கன்னு. படம் செம்மையா இருக்கு. 1000 கோடி கன்ஃபார்ம், அவார்டு கன்ஃபார்ம். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறது. ஒரு பக்கம் வந்து நெருப்பு பறந்தால ஒரு பக்கம் கண்ணுல தண்ணி வந்துச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து எமோஷனலா இருக்கு. ஏன்னா வந்து நான் ஃபேன் பாய்னு சும்மா சொல்ல, என் பேரே காப்பான் தான். கட் அவுட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ணனுக்காக. தாம்பரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் செலிப்ரேஷன் பண்றதுக்காக. அந்த அளவுக்கு எமோஷனா இருக்கு, வேற லெவலா இருக்கு. படம் பார்த்தது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு
கரண்ட் சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நிறைய லாஜிக் மீறல்ல தான் அந்த சீக்வன்ஸே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னடா இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்த படத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது. அதுவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வர போகுதுங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் போச்சு. ஸோ அது போகும்போது நம்மளுக்கு வந்து படம் ஃபுல்லாகவே லேக் தான். அங்கே படம் உட்காந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல கூட படத்தால் திரும்ப எந்திரிக்க முடியல, டோட்டலாகவே படம் உட்காந்துருச்சு. அங்கங்கே நிறைய பிளாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சிருக்காங்க. பட் ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் to 1 minute வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1 minute தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 4 நிமிஷம் 5 நிமிஷமா அதே பிளாக் வச்சிருக்காங்க. ஏன்னா அதை முடிங்கடா அடுத்து கொண்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஃபீல் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இன்னொன்று படத்தோட ட்ரெய்லர் வந்து படத்துக்கு பெரிய ஒரு மைனஸாக போச்சு. படத்தில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய லேக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு கிராக்டைல் ஃபைட்லாம் ஒன்று வருதுங்க, அது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பயங்கர ஒரு இதாக எடுத்திருப்பாங்க. பயங்கர செலவு பண்ணி விஎஃப்எக்ஸ் அது இதெல்லாம் போட்டு பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அதோட கிளைமேக்ஸ் பாயிண்ட் என்னன்னு ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு போகும்போது அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போ அந்த டோட்டல் சீக்வன்ஸாக நம்மளால ரசிக்க முடியல. கடைசி தானே நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனாக தெரியுது.